தமிழில் பேசலாம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செல்லம்மாவா தெரியும். அந்த ஒரு செல்லம்மாவை பிடிக்கிற நிறைய பேர் இருக்கு. ஆனால் அன்ஷிதா என்ன, அன்ஷிதாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகிற, அன்ஷிதாவை நீங்கள் எப்படி எல்லாம் பிடிக்க போகிற, அதுதான் நானும் இப்போ பார்க்க போகிறேன். என்னென்னா என்னோட லைஃப்பில் எல்லா ஜேர்னியும் வந்து நான் இப்போது மக்கள் கூட ஷேர் பண்ணுற ஒரு ஆள் தான். அந்த மாதிரி இப்போது என்னோட லைஃப்பில் ஒரு புதிய ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிக் பாஸ். என்னோட ஆக்டிங் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா, மலையாளத்தில் வந்து நான் குட்டி குட்டியாக ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம ஏஷியான்ல வந்து ஒரு சீரியலில் ஹீரோயினாக வந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் டிவியில் செல்லம்மா சீரியலுக்கு என்னை செலக்ட் பண்ணிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். எனக்கு கேரளா மக்கள் கொடுத்த அந்த லவ்வை விட நான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அந்த லவ், அந்த பாசம், அன்பு எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். என்னை வந்து எல்லாரும் அவங்க வீட்டு பொண்ணா என்னை பார்த்து எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்துருக்க. அது எனக்கு பெரிய விஷயம். எனக்கு ஃபேமிலின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு என் அம்மா தான். எல்லாமே என் அம்மா தான். ஏன்னா அவங்களால தான் நான் 10 பேருக்காவது அன்ஷிதா இல்லைன்னா நான் அப்படி தெரியறதுக்கு ரீசனே என் அம்மா தான். சின்ன வயசுல வந்து என் அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆச்சு. ஸோ அம்மா தான் பார்த்தது எல்லாமே. அப்புறம் எனக்கு அண்ணா இருக்குது. அண்ணாவும் நானும் அம்மாவும் தான் இருந்தா. அப்புறம் அம்மாவோட அம்மா இருக்குது. இதுதான் என்னோட ஒரு குட்டி ஃபேமிலி சொல்லலாம். என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லி தான் ஆகணும். நான் இப்போ உயிரோடு இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். நிஜமாக சொன்னால் எனக்கு இப்போ 27 வயசாகுது. இந்த வயசுக்குள்ளே நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் கூட சூசைட் அளவுக்கு கூட போயிட்டு, ஆனால் அதில் இருந்து கூட மீண்டு வந்து நான் இங்கே உட்கார்றதுக்கு ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். என்னோட லைஃப்பில் இப்போ என்னோட இந்த கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகிறது பிக் பாஸ் தான். அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே நான் போகிறேன். எனக்கு நிறைய அன்பு வேணும். இதுதான் மெயினாக. என்னென்னா எனக்கு உள்ளே போயிட்டேன்னா எனக்கு நிறைய அன்பு வேணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காததும் அதுதான். நான் இப்போ தேடிட்டு இருக்கிறதும் அதுதான். எனக்கு நிறைய அன்பு வேணும். நீங்கள் அன்பு மட்டும் கொடுங்க, பிளஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் என்னன்னு உங்களுக்கு தெரிய போகிறேன். இனிமேல் பிக் பாஸுக்குள்ளே பார்க்கலாம்.